கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செஞ்சதையும் 10,000 அரசகுமாரிகளை அவர் திருமணம் செஞ்சதையும் அறிந்த நாரதர் கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக துவாரகைக்கு வந்தாரு. தேவசிற்பியான விஸ்வகர்மா ஒவ்வொரு அரசகுமாரிக்கும் சகல வசதிகளையும் கொண்ட மாளிகையை அமைச்சு கொடுத்திருந்தாரு. இத்தனை அரண்மனைகள்ல ஒரு அரண்மனைக்கு நாரதர் போனப்ப அந்த மாளிகையில ருக்மணி கிருஷ்ணருக்கு பணிவிடைகளை செஞ்சுட்டு இருந்தா. நாரதரை பார்த்த கிருஷ்ணர் தான் அமர்ந்திருந்த ஆசனத்தை விட்டு எழுந்தாரு. நாரதர் கிருஷ்ணரோட பாதங்களை தொட்டு வணங்கினாரு. கிருஷ்ணர் நாரதர் கிட்ட தங்களுக்கு வேண்டியவற்றை கேளும் அப்படின்னு சொன்னாரு. நாரதரும், பகவானே, இன்னைக்கு உங்களை மறவாம இருக்கிறதுக்கு நீங்க அருள் புரியணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா ருக்மிணியோட மாளிகையை விட்டு வெளியே வந்த நாரதர் கிருஷ்ணரோட யோக மாயைய பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டாரு. அதனால இன்னொரு அரண்மனைக்கு போனாரு. அங்க கிருஷ்ணர் தனது மனைவியோடு சொக்கட்டான் ஆடிட்டு இருந்தாரு. நாரதரை பார்த்த கிருஷ்ணர் அவரை முறையா வரவேற்று ஆசனத்துல அமர்த்திட்டு, தாங்கள் எப்போது வந்தீர்கள், தங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள்னு சொன்னாரு. அதை கேட்டு நாரதர் எந்த பதிலுமே சொல்லல. அடுத்த மாளிகைக்கு போனாரு. அந்த மாளிகையில குழந்தைகள் கூட கிருஷ்ணர் விளையாடிட்டு இருந்தாரு. அதை பார்த்துட்டு எழுந்து அடுத்த மாளிகைக்கு நாரதர் போனாரு. அங்க கிருஷ்ணர் நீராடுறதுக்கு ஆயத்தமா இருந்தாரு. ஒரே கிருஷ்ணர் 16,000 மாளிகையில தம்ம வியாபித்து வாழ்ந்ததை நாரதர் பார்த்தாரு. அவரு தம்முடைய எண்ணற்கரிய சக்தியால ஒவ்வொரு ராணியோட மாளிகையிலும் தனித்தனியா காணப்பட்டாரு. கிருஷ்ணர் அளவற்ற சக்திகளை உடையவர். அவரோட அபார சக்திய மறுபடியும் பார்க்கிற வாய்ப்பை பெற்ற நாரதர் அதிசயத்து நின்னாரு. இல்லற வாழ்வோட இன்றியமையாத 4 அம்சங்களான தார்மீக உணர்வு, பொருளாதார முன்னேற்றம், புலன் திருப்தி, முக்தி, இது எல்லாத்திலையும் பற்று கொண்டவர் மாதிரி கிருஷ்ணர் வாழ்ந்து காட்டினாரு. துவாரகையில கிருஷ்ணரோட வாழ்க்கை முறையை கண்டுகளித்த நாரதர் அங்கிருந்து விடை பெற்று போனாரு.